வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் திருவொற்றியூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் வன்னியர் தெரு பகுதியில் வாகனத்திலிருந்து இறங்கி கடை வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரம் வழங்கியும் கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தும் வாக்கு சேகரித்தார். முன்னதாக வேட்பாளருக்கு பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் திண்டுக்கல் தொகுதி சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்திற்கு ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு திமுகவினர் 50 ரூபாய் வழங்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. சிலுவத்தூர், அதிகாரிப்பட்டி, மார்க்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பிரச்சாரத்தின் போது வேட்பாளருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வஉசி சாலையில் உள்ள ஈதுகா மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் சிவகங்கை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸ் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு வாக்கு சேகரிக்க வந்த காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் அதிமுக வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸுக்கு கைகொடுத்து வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். தருமபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். போதக்காடு கிராமத்தில் தக்காளி வயலில் களை எடுத்துக் கொண்டிருந்த விவசாய பெண்களுடன் தானும் களை எடுத்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் சௌமியா அன்புமணி. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனித்தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் மாமல்லபுரம் பேரூராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பிற்கு வருகை தந்த வேட்பாளருக்கு ஜேசிபி இயந்திரம் மூலமாக ரோஜா பூக்களை கொட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மீனவர் பகுதிக்கு சென்ற வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் மீன்பிடி வலைகள் பின்னி கொடுத்து வாக்கு சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் ஐயனார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவரது கணவர் சரத்குமாருடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ஐயனார் நகரில் தீப்பிடித்து எரிந்த 7 குடிசை வீடுகளை பார்வையிட்டு ராதிகா சரத்குமார் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.